Hi friends and relatives. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மல்லிகை பூ பத்தி தான் பார்க்க போறோம். மல்லிகையிலே இது வந்து ரோஜா மல்லி. நிறைய வெரைட்டி மல்லிகைல இருக்கு. அதுல வந்து ரோஜா மல்லிகை இது ரொம்பவே பெருசா இருக்கக்கூடிய பூ. மல்லிகை பூலே ரொம்ப பெருசா அடுக்கடுக்கா வரக்கூடியது. ஒரு மொட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோழி குண்டு சைஸ்ல இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். விரிஞ்சதுனா ஒரு சின்ன ஒரு பட்டன் ரோஸ் விரிஞ்ச அளவுக்கு வந்து பூ வந்து பெருசா இருக்கும். இந்த ரோஜா மல்லி பத்தின எல்லா தகவலும் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம இந்த என் கையில இருக்க ஒரு பூ வந்து செடியிலே பூத்த பூ. இது ஒரு ரோஜா சைஸ்ல இருக்கு. பட்டன் ரோஜா சைஸ்ல இருக்கும். ஒன்னு ரெண்டு பூ வச்சாலே நல்லா வந்து அழகாவும் இருக்கும். நல்ல வாசனையாவும் இருக்கும். ஆனா இத வந்து முத நாளே பறிச்சு இத எப்படி கட்டலாம்? ஏனா மத்த மல்லிகை மொட்டுலாம் நம்ம முத நாளே பறிச்சிட்டு அத கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இத எப்படி கட்டி வெச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏனா என்ன கட்டறது ஒரு பெரிய விஷயமான்னு யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. இதனுடைய காம்பு பகுதி ரொம்பவே குட்டியா இருக்கும் பாருங்க. எவ்வளவு குட்டியா இருக்குன்னு. இத கட்டறது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா எப்படி கட்டலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் இப்போ மொட்டா பறிக்கிறேன். மொட்டா பறிக்கணும்னா நீங்க ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேல நீங்க பறிக்கணும். ஏனா அப்பதான் வந்து உங்களுக்கு காய் மொட்டுக்கும் அடுத்த நாள் விரியக்கூடிய மொட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். அதுக்கு முன்னாடி பறிச்சீங்கன்னா நமக்கு காய் மொட்டு எது விரியக்கூடிய மொட்டு அடுத்த நாள் விரியக்கூடிய மொட்டு எதுங்கறதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து எல்லா மொட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாத முன்னாடியே நேரமா பறிச்சிட்டோம்னா நமக்கு மொட்டு விரியவும் விரியாது. ஏனா இது நிறைய லேயர்ஸ் இருக்கு இந்த மொட்டுல. அதனால வந்து விரியாது மொட்டு. இந்த ரோஜா மல்லி செடியை வந்து நான் வந்து எங்க கிணத்துக்கிட்ட வச்சிருக்கேன். அங்க தண்ணி நிறைய இருந்துட்டே இருக்கும். நல்லா பூ விடுது இது. நல்ல பெரிய செடியாவே இருக்கு. 4-5 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. இப்போ நல்லாவே வந்து பூ விட்டுட்டு இருக்கு. அதிகமா கேர் பண்ணிக்கிறதெல்லாம் இல்ல. அதுவாவே பூக்கும். பூத்து முடிச்சிரும். சீக்கிரம் பூத்து முடிச்சிரும். ரொம்ப நாளைக்கு வந்து பூத்துட்டு இருக்காது. இப்ப சன்னமல்லிலாம் வந்து ரொம்ப நாளைக்கு பூத்துட்டு இருக்கும். ஆனா இது அப்படிலாம் கிடையாது. ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் பூ விட்டுட்டு இருக்கும். அதுவும் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் நிறைய பூ விக்கும். நம்ம வச்சிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பூ நிறைய விடும். அதுக்கு அப்புறம் வந்து டக்குன்னு குறஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து ரெகுலரா வந்து 1 2 பூ இருக்குன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா அப்படி பூ இருக்காது. சீக்கிரம் வந்து பூத்து முடிச்சிரும். இது சன்னமல்லி பூ பச்சை காம்பு. இது நிறைய நாள் பூ கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வீட்ல ஒரு செடி இருந்தா போதும். நம்ம வெளியில பூ வாங்கவே தேவையில்ல. அதில இருந்து வந்து அரும்பு வந்துட்டே இருக்கும். நம்ம பறிச்சு வச்சு கட்டிக்கலாம். இது ரொம்ப வாசனையா இருக்கக்கூடிய மொட்டு. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி கட்டலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ரோஜா மல்லி பாருங்க காம்பு பகுதி எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. நம்ம பறிக்கும் போதே இந்த மாதிரி பறிச்சிரணும். கிள்ளி எடுத்துட்டு வரணும். நம்ம மத்த மல்லிகை பூ குண்டு மல்லிலாம் வந்து பறிக்கிற மாதிரி பறிச்சிங்கன்னா நீங்க அந்த மாதிரி கட்டவே முடியாது. நூல்ல இருந்து நழுவி கீழே விழுந்துரும். அதனால இந்த மாதிரி நம்ம பறிக்கும் போதே இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கிள்ளி எடுத்துட்டு வந்துட்டு இந்த அடியில இருக்கு இல்லைங்களா? பூக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த நார் நாரா இருக்கிறதோட சேர்த்து இப்படி கட்டினோம்னா நூல் வந்து நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கும். பூ வந்து கீழே உதிராது. இதுல வந்து நார்மலா நீங்க கட்டற மாதிரி கட்டாம ஒரு மொட்டா மாத்தி மாத்தி வச்சு தான் கட்டணும். 2 மொட்டு வச்சு கட்ட முடியாது. பூ கட்ட தெரியாதுங்கறவங்க கத்துக்கோங்க. இதை எப்படி கட்டணும்னா ஃபர்ஸ்ட் அடியில வந்து நூல் விட்டுக்கணும். நூலுக்கு மேல வந்து பூ வச்சிட்டு ஒரு சுத்து சுத்திடணும். நூல் நல்லா ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கு அப்புறம் வந்து விரலால வந்து நான் பண்ற மாதிரி சுத்தி பூ மேல வச்சு இழுத்தம்னா வந்து நாட் போட்டுக்கும். அப்புறம் இந்த மொட்டை வந்து நம்ம கோத்தும் வைக்க முடியாது. ஏனா கோத்தம்னா ஒன் சைடா வந்து அப்படியே உருண்டுட்டு வந்துரும். அதனால கோத்து வச்சாலும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்காது. நம்ம இந்த மாதிரி கட்டிட்டோம்னா நல்லா இருக்கும். மத்த பூவெல்லாம் கட்டி வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
இந்த மட்டும் நம்ம கட்டி வச்சோம்னா தலையில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம கட்டி வைக்கிறதும் இல்லாமல் இதை நம்ம சேஃப்டி பின்னால் கோர்த்து வச்சுக்கலாம். அதுவும் வந்து எப்படி வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மட்டும் நமக்கு வந்து இவ்வளோ பூ வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிறத நம்ம எப்படி வச்சுக்கலான்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சொருகி வச்சு நம்ம தலையில் வச்சுக்கலாம். சின்னதாக சேஃப்டி பின் எடுத்திங்கன்னா அதில் வந்து 2-3 பூ தான் வைக்க முடியும். இதில் வந்து நிறைய வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெருசாக ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொருகிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஜடையில் வந்து வச்சுக்கலாம் அந்த பூவை. இப்போ நம்ம எல்லா பூவையும் கட்டி முடிச்சாச்சு. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.